தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டுமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மீண்டும் அந்த புதிய உச்சமான 1,00,000 எட்டியிருக்கிறது. புத்தாண்டை எட்டியுள்ள நிலையில் இந்த புத்தாண்டிலும் நாம் 1 சவரன் தங்கம் என்பது 1,00,000 என்பதோடு தான் அது பயணிக்க வேண்டுமா, அல்லது 2026 புத்தாண்டில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? இல்லை, குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதைவிட கூடுதலாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் உள்ளது. காரணம், அதனுடைய தேவை, அதில் உள்ள முதலீடுகள் போன்ற பல வகையான காரணங்கள் உள்ளது. ஆனால் விலை குறைவு அப்படிங்கறதெல்லாம் இனி வரும் காலங்களில் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த 1,00,000 என்பது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி நின்றுமா, அல்லது ஏற்கனவே ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த ஒரு சமநிலையில் இருந்தது போல இந்த 1,00,000க்கு குறைவாக வருவதற்கு இந்த அடுத்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உலக வர்த்தக போக்கு மற்றும் பொருளாதார சூழல் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த விலை உயர்வு இருக்குமா? இப்போது திடீர்னு உயர்ந்து கொண்டே போவதற்கு என்ன காரணம் சார்? பல்வேறு காரணங்கள் இதற்கு முன்பாக விலை ஏறுவதற்கு இருந்தது. அதாவது முதலாக 2020-21 பார்த்தீங்கன்னா கோவிடுடைய நோயினுடைய தாக்கம், அதற்கு பிறகு பொருளாதார வீழ்ச்சி, அதற்கு பிறகு தொடர்ந்து பல போர்கள், இப்படி எல்லாமே இருந்தது. அதையெல்லாம் தாண்டி சமீபமாக ஒரு வருடமாக அமெரிக்கா ஒரு வர்த்தக போரை தொடங்கி உள்ளது. அதுதான் முக்கிய காரணம். அதன் காரணமாக உலகத்தில் உள்ள பெரிய வல்லரசு நாடுகளுடைய பொருளாதாரம் மந்தமான சூழ்நிலை மற்றும் அங்கு அமெரிக்க அதிபருடைய சில தவறான முடிவுகள் மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் தொடர்ந்து அமெரிக்க டாலர்களை தங்களுடைய கையிருப்புகளாக வைத்துள்ள நாடுகள் தங்களுடைய கையிருப்பில் உள்ள டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைப்பு போன்ற காரணங்கள் தங்கத்தின் மீது முதலீடுகள் பெருமளவில் ஈர்த்து வருகின்றன. இதுதான் சர்வதேசத்தில் தங்கம் விலை உயர்வதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது. இந்த நிலைமை தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக இதே நிலைமை தான் தொடரும். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் பெரிய அளவில் முதலீடுகள் ஈர்த்து வருகின்றன. வரும் காலங்களில் தங்கத்தையும் தாண்டி வெள்ளி ஒரு புதிய உச்சத்தை நோக்கி பயணிக்கும். ஓகே, இப்போ தங்க விலை ஏற்றத்திற்கு அமெரிக்க அரசின் அந்த வர்த்தக நடவடிக்கைகள், பல்வேறு நாடுகளின் மீது போட்டுள்ள வரி மற்றும் சில நாடுகளில் ஏற்பட்டுள்ள அந்த போர்ச்சூழல் இப்போதைக்கு அது இல்லை. இருந்தாலும் லண்டன் அந்த மார்க்கெட் தான் இந்த தங்கத்தின் விலையை நிர்ணயிக்குது. ஆனால் அமெரிக்க அரசியல் போக்குக்கு ஏற்றவாறு இந்த தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இல்ல, லண்டன் தானே இல்ல, உலகத்தில் உள்ள இல்ல, அமெரிக்கா நியூயார்க்லயும் மார்க்கெட் இருக்கு. நீங்க ஈவினிங் 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நியூயார்க் மார்க்கெட் ஓபன் ஆயிரும், லண்டன் மார்க்கெட் ஸ்லோ ஆயிரும். 2 மணிக்கு பாத்தீங்கன்னா லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் மதியம் 2 மணிக்கு. அது 6 மணி, அது இந்தியா டைம்ல 6 மணி வரை நடக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் அமெரிக்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்படியா தொடர்ந்து 22 மணி நேரம் தொடர்ந்து வர்த்தகம் நடைபெறுது உலகம் முழுவதும். அதனால லண்டன் மார்க்கெட்டுங்கிறது நம்ம யூரோப்ல எல்லாமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா எல்எம்பின்னு சொல்லுவாங்க, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு எல்எம்இ. ஸோ இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்க மார்க்கெட்டும் பெரிய அளவில் தன்னுடைய ரோல் வச்சிருக்கு. இந்த கரன்சி சொல்றீங்களா சார், இப்போ அமெரிக்க டாலர் கரன்சி பெரும்பாலான நாடுகள் அந்த பயன்படுத்துவதனால அது நம்ம நியூயார்க் அந்த கோல்டு மார்க்கெட் அதன்படி தான் அந்த தங்கத்தின் விலையானது ஒரு நாளுக்கு 2 முறை நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு முறை, காலையில் அந்த 9:30 மணி வாக்கில் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த 2 விலை விகிதத்தை நீங்க எந்த மார்க்கெட்டை பார்த்து அந்த விலை நிர்ணயிக்கப்படுத்தார்? லண்டனா நியூயார்க்கா? இல்ல, அதாவது மார்னிங் 9:30 மணிக்கு இருக்கிற ஒரு விலை நிலவரம் 2 மணிக்கு மேல லண்டனுடைய மார்க்கெட் ஓபன் ஆனோடனே அதுல சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை பார்த்தோம்னா விலை கூடியோ குறைவோ இல்ல அதே விலையோ நீடிக்கும். அதை வச்சுதான் விலை நிர்ணயம் பண்றது. இது எல்லா நாளையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 7-8 தடவை நடக்கும், இல்ல 10 தடவை நடக்கும். இப்போ ஒரு மாசத்துக்கே ஒரு 5 தடவை நடக்கிற மாதிரியான சூழ்நிலை தினமும் இருக்கு. தினமும் காலையில 9:30 மணிக்கு கோல்டு ரேட் நிலவரம், அப்புறம் ஒரு அது பிக்சர், அது ரேட் கொடுத்தா அது ரேட் பிக்சர் 9 மணிக்கு என்னங்கிறது. ஆனா இந்த மதியம் 3 மணிக்குன்றது எல்லாமே வருஷத்துல ஒரு 10 தடவை நடக்கும். இப்ப ஒரு மாசத்துக்கு 5 தடவை அது மாதிரியான ஒரு விலை ஏற்றங்கள் இறக்கல். ஏன்னா விலையில் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதின் ஒரு காரணமாக ஏறும்போதோ அல்லது இறக்கும்போதோ ஒரு வித்தியாசம் அதிகமா இருக்கும்போது அந்த விலையை அறிவிச்சிடும்.